பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணரணும்னு ஆசைப்படுறீங்க? தேவ பிரசன்னத்தை நம்ம சர்ச்சுக்கு போகும்போது தேவ பிரசன்னத்தை உணர்கிறோங்க. சர்ச்சில் ஒரு பவர்ஃபுல்லான ஆராதனை நடக்குது, இசைக்கருவிகளெல்லாம் வாசிக்கிறாங்க. அங்கே பயங்கரமான ஒரு எந்தூசியாசம், அதாவது ஒரு உற்சாகமும் குதூகலமும் அங்கே இருக்குது. எல்லா விசுவாசிகளும் கூடி ஆராதிக்கிற போது நல்லா அங்கே ஆராதித்து கொண்டு இருக்கிற போது அந்த மியூசிக்கு, அந்த அந்த வர்ஷிப்பருடைய அந்த அபிஷேக ஆராதனை, இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதுங்க, நமக்குள்ளே ஒரு பெரிய குதூகலத்தை உண்டாக்குது. அப்போ நம்ம அப்படியே ஆவியில் நிறைந்து நம்மளை மறந்து அப்படியே நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிற போது நம்ம என்ன செய்கிறோங்க, நம்ம தேவ பிரசன்னத்தை நம்ம சர்ச்சில் உணர்கிறோம். அல்லது அனுதின வாழ்க்கையில் டெய்லியும் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? தேவ பிரசன்னத்தினால நிரம்பி அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோமா? அப்படின்னா அதை நிறைய பேர் நம்ம செய்யறது இல்லை. டெய்லியுமே தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியுங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையான, அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழியை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சில நிமிஷம் அப்படியே மௌனமாக கண்ணை மூடி அமைதியாக அப்படியே தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க. அப்படியே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஒன்றுமே பேச வேண்டாம். அப்படியே அமைதியில் ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியில் உங்கள் பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியில் உட்காருங்க. இதை 99% கிறிஸ்தவர்கள் நம்ம செய்யறது கிடையாது. இப்படி உட்கார்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு இந்த அமைதியாக தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்றதுங்கிறது அது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிங்க. ஆனால் அப்படி அமைதியாக நம்ம உட்கார முடியாது. இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, டெய்லியும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அமைதலாக, சவுண்ட் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அமைதலான ஒரு இடத்த நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் தொந்தரவு இல்லாத இடத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமாக இருக்கலாம், ஒரு பார்க்காக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கணும். அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு உங்கள் கதவை நீங்கள் பூட்டிடுங்க. பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி, உங்களுக்குள் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நாம் என்ன செய்யணும், நம்ம அறை வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம், நம்ம கதவை பூட்டுறோம். இதெல்லாம் எதுக்காகனா கர்த்தர் சத்தம் கேட்கறதுக்கு. அந்த அமைதலா தேவ பிரசன்னத்தை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பிரசன்னம் அப்படின்னா என்னதுங்க? பிரசன்ஸ் அப்படின்னா பிரசன்சர் அப்படின்னா என்னதுங்க? நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உணரத்தக்க விதத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அறை கதவை பூட்டி அமைதலாக உட்காந்துருங்க. அப்போ அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அப்படி பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாய் அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். 2வது ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, இந்த அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கிட்டே ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. ஒருவேளை நீங்கள் போன மெசேஜில், போன டீச்சிங்கில் நம்ம கேட்ட மாதிரி வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, இதுக்கு நேரம் ஒதுக்குவீங்க பார்த்தீங்களா? அதோட இதையும் அந்த அமைதியாக ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்குன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அப்படி ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் அமைதியாக அவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. சில நிமிடங்கள் தொடங்கி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அப்படியே படிப்படியாக அதிகமாக்கிட்டே போகலாம். 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம், இப்படி அதிகமாக்கிட்டே போகலாம். அமைதலாக தேவ பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்கலாம். யாருக்கு தெரியும், நீங்கள் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பல முறை பரலோகத்துக்கு கடந்து போன மாதிரி நீங்கள் அமைதியாக அவர் சமூகத்தில் உட்காரும்போது பரலோகத்திற்கு நீங்கள் கொண்டு போகப்படுகிற அனுபவங்களுக்குள்ளாகவும் நீங்கள் போக முடியும். இதை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன்
அவன் வந்து 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் அப்போ ஆவியில் இருந்தானோ சரீரத்தில் இருந்தானோ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த அனுபவங்களுக்குள்ளே கூட நீங்கள் போக முடியுங்க. சங்கீதத்தின் புத்தகம் 46:10 நாம் பார்க்குறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் அமர்ந்திருங்க, அவர் சமூகத்தில் உட்காருங்க. உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னா என்னதுங்க, அப்படியே அமைதலாக நீங்கள் அந்த மற்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, வேதத்தை வாசிக்கிறது எல்லாம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்துட்டு அப்படியே அமைதலாக அவர் சத்தம் கேட்கறதுக்காக அமைதியாக நீங்கள் காத்துருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அமர்ந்திருங்க, அப்போ அவருடைய பிரசன்னம் அலை அலையாக உங்களை மூடுறதை பார்க்க முடியும். பென்னிஹின் சொல்லுவார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்ங்கிற புக்கில் அவர் சொல்லியிருப்பார், என்னென்னா அவர் அப்படியே அமைதலாக போய் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துருவாராம். அவர் 14 வயசு 13 வயசில் அவர் ரட்சிக்கப்படுகிற போது, அந்த சின்ன பையனாக இருக்கும்போதே அவர் போய் அமைதலாக தேவ பிரசன்னத்தில் போய் அரை கதவை பூட்டிட்டு ஒரு சேரை எடுத்து போட்டு வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்குவார். ஆமாங்க, அப்படியே அமைதலாக உட்காந்துட்டு இருந்தால் அந்த ரூம்குள்ளே அப்படியே பரிசுத்த ஆவியானவர் வர்றதையும் இவரை நிரப்புறதையும் இவரால் உணர முடியுமா. அந்த மாதிரி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அமைதலாக அவருடைய சமூகத்தில் உட்காரணுங்க. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு பேசலை, நான் இதை பல நாட்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் இப்பொழுதும் அதை கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் மனதை அடுத்தது 3வது ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணுங்க. அப்போ தாங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியும், அவர் சத்தத்தையும் கேட்க முடியும். உங்கள் மனசை அமைதியாக தெளிவாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் கவலைகள், உங்களுடைய கவனச்சிதறல்கள் இதெல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் மேலேயே மட்டுமே உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை, இருக்கிறவராகவே இருக்கிறவர் இங்கே இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நான் உணரணும். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புல மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க. அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத, அவர் உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாருங்கிறத மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் அவருடைய பிரசன்னத்து மேலே மட்டுமே நீங்கள் கவனத்தை வச்சு அப்படியே அமைதலாக உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உட்காருங்க. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்படி அமைதலாக நீங்கள் உட்காருகிறது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, அவர் வருகிறார், அவருடைய பிரசன்னம் இங்கே எழுந்தருளுகிறது, அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளிருந்து எழும்புகிறது, அவருடைய பிரசன்னம் என்மேல் எழும்புகிறது. அப்போ அவர் என் அறைக்குள்ளே பிரவேசிக்கிறார், அவர் என் கவலைகளையெல்லாம் அவர் சுமந்து கொள்ளுகிறார், அவர் கவனித்து கொள்ளுகிறார். விசாரிக்கிறார்னா கவனித்து கொள்ளுகிறார், அவர் கவனித்து கொள்ளுகிறார். என் போராட்டங்கள், என் கவலைகள் எல்லாத்தையும் அவர் கவனித்து கொள்ளுகிறார். அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவர் சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை குறித்த அந்த எண்ணம், அவர் என்னை நேசிக்கிறாருங்கிற அந்த எண்ணம், இந்த எண்ணத்தோட மட்டுமே நான் காத்திருப்பேன்னு சொல்லி நீங்கள் காத்திருங்க. அடுத்தது ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, 4வது படி, கடவுளின் குரலை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அப்படியே ஆயத்தமாக இருங்க. பேசுறதுக்கு பதிலாக இந்த அமைதியான நேரத்தை கேட்கறதுக்கு பயன்படுத்துங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சத்தத்தை கேட்கணுன்ட்டு அமைதலாக, இது பூராமே அமைதலாக இருக்கிற நேரத்தை பற்றி தான் சொல்லிட்டு வர்றேன். இந்த அமைதலாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்போ ஸ்தோத்திரம் சொல்கிறது, துதிக்கிறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே அமைதலாக நீங்கள் உட்காந்துருங்க. ஒன்றுமே பேச வேண்டாம், உங்கள் வாயில் முணுமுணுக்கவும் வேண்டாம், ஒன்றுமே பேச வேண்டாம், அப்படியே அமைதலாக உட்காந்துருங்க. அப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பேசுறதுக்கு பதிலாக அமைதியாக இருக்கிறதுக்கு மட்டுமே இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அப்போ வரக்கூடிய உணர்வுகள், அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே உங்களை திறந்து கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. அமைதியாக நீங்கள் காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து பலவிதமான எண்ணங்கள் வருங்க. கசப்பு வெளியில் வரலாம், உள்ளே இருக்கிறது வெளியில் வரும், ஆவியானவர் அதை வெளியே கொண்டு வருவார். உள்ளே இருக்கிற கசப்பு வெளியில் வரும், கவலைகள் வெளியில் வரும், பாரங்கள் வெளியில் வரும், அருவருப்பான எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள் இதெல்லாம்
வெளியில் வருங்க. அதெல்லாம் வெளியில் வரும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது ஓடுற தண்ணியில் அழுக்கு தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதெல்லாம் அடிச்சுட்டு போகிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். விக்கிரகங்கள் வரும், முன்னாடி வர மாதிரி தெரியும், அந்த மாதிரியெல்லாம் வரும். அதை பார்த்தெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஆனால் அது எது வந்தாலும் சரி அதெல்லாம் கடந்து போய்விடும். தேவ பிரசன்னத்தில் அதெல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். அதனால் அந்த நேரத்தில் ஒரு வேளை ஆவியானவர் உங்களுக்கு தூண்டுனா, யாரையாவது மன்னிக்கணும்னு தூண்டுனா மன்னிங்க. இந்த கசப்பை விட்டுருன்னு சொன்னார்னா அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம், இந்த கசப்பை நான் விட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இச்சையை விட்டு நான் விட்டுறேன் ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டு நான் விட்டுறேன் ஆண்டவரே. அப்போ உள்ளே இருந்து என்ன வருகிறதோ அந்த போராட்டமான எண்ணங்கள் மேலே எழும்பி வரும், தரிசனங்கள் எழும்பி வரும். அப்படி வருகிற போது அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கலாம். இதிலிருந்து நீர் விடுதலையாக்குகிறீர் ஆண்டவரேன்ட்டு ஜெபிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்குறோம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி உண்டாகிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருந்து தாங்க இப்படிப்பட்ட போராட்டமான எண்ணங்கள் வெளியில் வருது, அழுக்குகள் வெளியில் வருது, கசடுகள் வெளியில் வருது, இச்சை அந்த மாதிரி நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியில் வருதுங்க. அந்த வெளியில் வருது பார்த்தீங்களா, அந்த வெளியில் வரும்போது பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாகுது, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இப்போ நீங்கள் அமைதலாக இருக்கிற போது அப்போ அதெல்லாம் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க, அப்படியே நீங்கள் அமைதலாக மனசு தெளிவாகி அப்படியே அமைதலாக நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் அது அப்போ தாங்க மெல்லிய சத்தத்தோட ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அவருடைய மெல்லிய குரலை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த அமைதலான நேரத்தில் அப்படியே தேவ பிரசன்னம் உங்களை அலையலையாய் நிரப்புறத, அலையலையாய் மூடுறதை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஓகே, ஸ்டெப் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை நீங்கள் வாசித்து அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதாவது உங்கள் மௌன நேரத்துக்கு முன்னாடியே, அமைதலாக நீங்கள் காத்திருக்கிற நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பைபிளோடைய ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து வாசித்து அதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கும்போது அதிலிருந்தும் ஆண்டவர் அந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார். யோசுவாவின் புத்தகம் 1:8, இது ஏற்கனவே போன டீச்சிங்கில் நாம் பார்த்தோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, இதில் எழுதி இருக்கக்கூடியபடியெல்லாம் நீங்க செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இரு. அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போ நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் வசனத்தை வாசித்து நீங்க அதை தியானம் பண்ணுகிற போது அதன் மூலமாகவும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சரி, ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் நாம் என்ன செய்யறோம், மௌனமாய் தேவ சமூகத்தில் செலவழிக்கிறது. மௌனமாயினா மௌன விரதம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. மௌனமாய் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் சில நிமிடங்கள் அமைதியாக நீங்கள் காத்திருங்க. கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் இன்னும் ஆழமாய் உணரும்படியாக காத்திருங்க. டெய்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும்னு சொல்லி நீங்கள் காத்திருங்க. உங்களை வழி நடத்தக்கூடிய அவருடைய மென்மையான அந்த கிசுகிசுப்பான சத்தத்தை கேட்குற வரையிலும் நீங்கள் காத்திருங்க. அதுக்கு நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் நேரத்தை செலவிடுகிற போது அனுதினமும் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து நீங்கள் புறப்பட்டு போக முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உட்கார்ந்து அறைக்குள்ளே உட்கார்ந்து ஆவியானவரே நீங்கள் வாங்க அப்படின்னதுமே அவருடைய பிரசன்னம் உங்களை மூடுறதை நீங்கள் உணர முடியும். இன்றைக்கு நாம் என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, அமைதியான இந்த அமைதி நேரத்தை செய்வதற்கு தேவ பிரசன்னத்தை உணரும்படிப்பது, அமைதியாய் காத்திருந்து தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு நாம் என்ன செய்யணுங்க, அமைதியான ஒரு இடத்தை நாம் கண்டுபிடிக்கணும். 2வதாக அதுக்கு ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கணும். 3வதாக உங்கள் மனதை நீங்கள் தெளிவாய் நீங்கள் வச்சிருக்கணும். 4வதாக கடவுளின் குரலை கேட்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். 5வதாக வேதாகமத்தை வாசித்து அதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதையெல்லாம் நீங்கள் செய்கிற போது அனுதினமும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி நீங்கள் வெளியில் போவீங்க. ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் நான் தனியாக டைம் ஒதுக்க முடியுமா, அது ரொம்ப கஷ்டமாச்சு. பைபிள் ரீடிங்னு ஒன்று சொல்கிறீங்க, பைபிளை தியானிக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறீங்க, அடுத்தது அமைதி நேரம்னு ஒன்று சொல்கிறீங்க, அடுத்து ஜெபிக்கிற நேரம்னு ஒன்று சொல்கிறீங்க, அடுத்தது ஆராதிக்கிற நேரம், துதிக்கிற நேரம்னு ஒன்று சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் டைம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே
அடங்கின பகுதிகளாக நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெப நேரத்தை அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நீங்கள் செய்ய பழகிடுவீங்க. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நீங்கள் செய்து முடிச்சிட முடியும். இப்படி நீங்கள் புறப்பட்டு போங்க. 1/4 மணி நேரம்னாலும் பரவாயில்ல, குவாலிட்டியாக ஆண்டவர் சமூகத்தில் 1/4 மணி நேரம் செலவிடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். எதிர்பார்க்கிற நன்மைகள் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இது ஆசீர்வாதத்துக்காக நாம் இதை செய்யலை, ஆண்டவரோடு உள்ள உறவுக்காக, ஐக்கியத்திற்காக நாம் செய்கிறோம். ஆண்டவரோடு உறவு கொண்டால் ஆசீர்வாதங்கள் தானாகவே கடந்து வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் விதையுங்கள், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். என்கிட்ட விதை இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, உங்ககிட்ட இருக்குது. இருக்கிறத நீங்கள் விதையுங்க. கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேபால் நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் விதையுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விதைகள் அத்தனையும் அது கட்டட கட்டுமான பணிகளுக்காக செலவழிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.